முருங்கைக்கீரை சாம்பார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு உருகி எடுத்து வச்சுருக்கோம். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உளுந்து கொஞ்சம் போட்டு, ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கிறோம். நம்மக்கிட்ட வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த காய்கறியும் இல்லைங்கும் போது இந்த மாதிரி முருங்கைக்கீரை கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சுட்டா நல்லாயிருக்கும். பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நீங்கள் பருப்போட பூண்டு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா இப்போ தாளிக்கும் போது பூண்டு போட வேணாம். நல்லா எல்லாம் வெந்து மேஷ் ஆகி வரும்போது மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஜீரகத்தூள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சோன்னே ஜீரகத்தை போட்டு வறுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் வதக்கி விட்டுட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 150 கிராம் துவரம்பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாம்பார் பதத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை 1 பாதியமாக உருகி வச்சா போதும். அதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். இந்த கீரை சாம்பார் நான் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயிலே வதக்கி கூட சேர்க்குறாந்தா சேர்க்கலாம், ஆனால் கீரையோட பச்சை கலர் மாறிடும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேல் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.